Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்துட்டு நமக்கு இன்னொரு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சோ இந்த வேலை வாய்ப்பு பத்தின டீடைல்டான இன்ஃபர்மேஷன் நம்ம ஷார்ட்டா பார்க்க போறோம். அதாவது வேகன்சிஸ் என்ன, ஏஜ் லிமிட்டேஷன் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், salary என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஷார்ட்டா பார்த்தலாம். முதன் முறையா நம்ம சேனல்ல வீடியோ பார்க்கறவங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 22/11. லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 23/12. ஸோ நமக்கு கிட்டத்தட்ட வந்து 1 மந்த் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் அப்ளை பண்ணுங்கள், மொபைலில் அப்ளை பண்ணாதீங்க அப்படின்றதான் அவங்களோட ரெக்வஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக மொபைலில் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா த ரெக்ரூட்மெண்ட் இஸ் மேட் பியூர்லி ஆன் மெரிட்டில் தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 வேகன்சிஸ் இருக்குது. இந்த 75 வேகன்சிஸ்க்கு நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா பெர் மந்த் கொடுக்குறாங்க. இதோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் ஹோஸ்ட் டெக்னிக்கல். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கோர்ட்டில் வந்து விசி கான்ஃபரன்ஸ் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களே அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அசிஸ்ட் கோர்ட் ஹியரிங் த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆர் ஹைப்ரிட் ஹியரிங், ரெக்டிஃபை நெட்வொர்க் ஆர் சிஸ்டம் இஷ்யூ இன் த கோர்ட் கால், எனி அதர் ஒர்க் அசைன்டு பை த ரெஜிஸ்ட்ரார் மெட்ராஸ் ஹைகோர்ட். ஸோ இதுதான் வந்து 3 ஒர்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்கு தான் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைமரியான ஒர்க்கு, அசிஸ்ட் கோர்ட் ஹியரிங் through the VC conference. அடுத்து எலிஜிபிள் கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா இது ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 35க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா நீங்கள் 22/11/1989க்கு மேலே பிறந்தவங்களா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்றதை பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி டெக்னிக்கல் ரிலேட்டடாக இருக்கிறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஸோ இந்த மாதிரி இருக்காங்களே, அப்புறம் எம்சிஏ, எம்எஸ்சி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இவங்க தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும், வேறு யாரும் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா பர் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 600 rupees வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் என்னன்றதை பாருங்கள். ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் 120 மார்க்குக்கு. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்றதை பாருங்கள். தி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்டு ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன். உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருக்கும். OMR ஷீட்டில் தான் இந்த எக்ஸாம் கூட எழுதுவீங்க. த டூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் இஸ் 90 minutes. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 60 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் 2 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் உண்டு. ஆக்சுவலாக ஒரு கொஷின்ஸ்க்கு நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.25 வந்து நெகட்டிவ் மார்க்காக போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சிலபஸ். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜில் வந்துட்டு என்ன மாதிரிலாம் கேட்பாங்க, ஜென்ரல் நாலேஜில் வந்து என்ன கேட்பாங்க. ஸோ கம்ப்யூட்டரில் மொத்தம் 50 கொஷின்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின்ஸ். ஸோ இன்ட்டு 2 போட்டுக்கோங்க. அதுதான் வந்து நமக்கு வரக்கூடியது 120 மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த கேண்டிடேட் வில் பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் த ஃபைனல் அஸ் பர் மெரிட் பேஸ்ட் ஆன் 1:5 ரேஷியோ தான். ஸோ இந்த ரேஷியோ உங்களுக்கே தெரியும், எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராப்பராக அவங்க சொல்லாத மாதிரி தான் தெரியுது. ஏன்னா த ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் இன் எனி பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது நீங்கள் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லாரும் அப்ளை பண்ணினா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக சூஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் எழுத சொல்லுவாங்க. பட் ஸ்டில் இந்த வென்யூ வந்து இன்னும் டிசைட் பண்ணலை. அது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெட்ராஸ் ஹைகோர்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் போடுவாங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளே வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிகிட்டே இருப்போம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி போஸ்டட் எய்தர் இன் பிரின்சிபல் சீட், இல்லைனா மெட்ராஸ் ஹைகோர்ட், இல்லைனா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதுரை. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் வந்து என்னென்னலாம் நீங்கள் படிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. டீட்டெயில்டாக இருக்குது அதில். அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். இது வந்து பெர்மனண்ட் கிடையாது. பெர்மனண்ட்டாக ஆக்குவாங்களா இல்லையா அப்படின்றது தான் உங்களோட அடுத்த கொஷின்ஸாக இருக்கும். அதுக்கு அவங்க ஆன்சர் சொல்லியிருக்கிறாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பாருங்கள். கான்ட்ராக்ட் போஸ்ட்
will not be converted as a permanent post அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 30,000. அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் சேலரி மே நாட் பி அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பாருங்கள் 10 AM வந்து 5:45 PM வரையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆல் ஹாலிடேஸ் ஆர் மென்ஷன்ட் ஹைகோர்ட் ஹாலிடேஸ் வந்து உங்களுக்கும் ஹாலிடேஸ் தான். கேஷுவல் லீவ் வந்து 12 days per annum. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வில் பி டிடெக்டட் ஃபார் ஈச் டே இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் பியாண்ட் 12 days. அதாவது 12 நாளுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து மறுபடியும் லீவ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சேலரிலேருந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் தான். எப்போயுமே வந்து நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு கான்ட்ராக்டான ஒரு ஜாப்க்கும் இது அப்ளிகபிள் தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான இந்த இன்ஃபர்மேஷன் இந்த ஜாப்பை பற்றி. இந்த ஜாப்பை பற்றினா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வேலை வாய்ப்பு வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா சில குரூப்ஸ்லாம் இருப்பாங்க வேலை வாய்ப்புக்காக, அவங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.